வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தத்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:06 வரை உத்திராட நட்சத்திரம், பின்பு திருவோண நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசீட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணிந்து 6 மணி வரை, குளிகை காலம் 3 மணிந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணிந்து 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிந்து 7:30 மணி வரை, நண்பகல் 10:30 மணிந்து 11:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தில் அமர்ந்து இருக்கிறார் ஆவணி மாதத்தில். அதே போல 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அதிகார பதவிகளை, அதிகார தோரணையான விஷயங்களை, அடுத்தவர்களோடு அதிகாரம் செலுத்தி சாதித்து காட்டும் திறனை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காலமாக இருந்தாலும் சென்னை ஞாயிறு ஸ்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை மனசுல நினைச்சிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து ஓம் அஸ்வத்மகசாதிமிகி தன்னோ சூரிய பிரசோதியாத் என்று ஸ்லோகத்தை சொல்லி சூரிய பகவானை வழிபடும் போது அதிகார பதவி கிடைக்கும், அதிகார விஷயம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு பகவான், அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தில் அமர்கிறார். 9ஆம் இடத்தில் சந்திர பகவான், எல்லாம் சேர்ந்து தந்தை வழி உறவால் பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தந்தை கிட்ட கேட்க வேண்டியதை, தந்தை வழி உறவில் கேட்க வேண்டியதை கேட்டு அவற்றை பெற்று பலனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திருச்சி வயலூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப் பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் நகர்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில். சந்திராஷ்டம நேரமாக இருந்தாலும் மிருகசீர்ஷ நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம். அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பயணத்தின் மூலியமாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடைய அம்மனை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்க 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலம். அதே சமயத்துல 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்கிறார். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல்வேறு விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. பார்ட்னர்ஷிப் தொழிலால மறைமுகமா லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் தொழிலின் அதிபதியாக இருக்கக்கூடிய கும்பகோணம் திருபுவனையில் அருள்பாலிக்கக்கூடிய சர்வேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே உங்க ராசியாதிபதி அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக கடன் அடையாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அதிகார விஷயத்தை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தந்தை வழி உறவால் கடனுக்கான தொகைகளை பெற்று கடனை அடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு தந்தை வழி உறவால் கிடைக்கவில்லை என்றாலும் தந்தை ஸ்தானத்தில் இருந்து யாராவது உங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து உங்களை கடன் தொல்லையில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கன்னிராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. பல்வேறு விஷயங்களில் முன்னேற்பாடாக பல லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலம். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம். இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்திவரதர மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. துலா ராசிக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்கிறார். 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும், சில தாய் வழி உறவில் மனக்கசப்புகளையும், சில இடமண்மனை பிரச்சனைகளை தந்தாலும் அவற்றை எல்லாம் வென்று காட்டி சாதித்து வரக்கூடிய, உங்களுடைய நியாயத்தை எடுத்து கூறி சாதித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில். இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயக பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பார். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான். அதே போல 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில். இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக வராத தந்தை வழி லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பல போராட்டங்கள் நடைபெறும், பல விஷயங்களில் நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வென்று காட்டி சாதித்து வரும் திறனை குரு பகவானும், சனி வக்ர காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும், சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும், சந்திர பகவான் பயணத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சேர்ந்து பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வன துர்க்கையை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் நீண்ட நாட்களாக சாதிக்காத விஷயத்தை சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான். வராத தொகை வரப்போகுது, கிடைக்காத விஷயங்கள் கிடைக்க போகுது, மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொன்பொரு சேர்க்கை, மண்மனை சேர்க்கை எல்லாம் சேர்ந்து வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் நாகப்பட்டினத்தில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர். இந்த சிக்கல் சிங்காரவேலருக்கு ஒரு சிறப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் சிக்கல் சிங்காரவேலர் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். இந்த நேரத்தில் சிக்கல் சிங்காரவேலர் வழிபட்டு அதிகார பதவி பெற்றுக்கொள்ள அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் சிக்கல் சிங்காரவேலர் வழிபட்டு மிக சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களே, மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மகர ராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையும், சில மன வருத்தங்களையும், கொடுக்கல் வாங்கலில் சில தொய்வுகளையும் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் குருபலத்தாலும் பல கிரக சேர்க்கை, சனி வக்ர காலம், இது எல்லாம் சேர்ந்து உங்களை மன நிம்மதி பெருமூச்சு அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிற இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய, மொரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கரா தேவியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கு. 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில். நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்களுக்கு தந்தை வழி உறவில் திருமணம் கைகூடு வாய்ப்பு அமையும். அதே போல அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட சிலருக்கு அமைந்துவிடும். அக்கால் மகளை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைந்துவிடும். இப்படியாக பெண் கிடைக்காத மணமகனுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தேவயானை மனமுடித்த சண்முகர மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 11ஆம் இடத்தில் சந்திர பகவான். அதே போல 6ஆம் இடத்தில் உங்க 6ஆம் இடத்து அதிபதி. இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடனை அடைக்கக்கூடிய நாள், நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய நாள், நீண்ட நாட்களாக கிடைக்காத பொருட்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்று மிகப்பெரிய வாய்ப்புகள் கை கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவன மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கலவங்கள் பிரச்சனைகள் வருவதற்கும், சில உறவுகளே பகையாவதற்கும், யாரெல்லாம் உங்களை அண்டி பிழைத்து உங்களால் பயனடைந்தார்களோ அவர்களே உங்களை கேளனம் செய்யக்கூடிய, ஏச்சு பேச்சுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் கர்நாடக மாநிலம் கொக்கேவில் அருள்பாலிக்கக்கூடிய கொக்கே சுப்பிரமணியர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது சந்திராசிரமம் ஈடுபட்டு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று திருவோண விரதம். இந்த திருவோண விரதத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. திருவோண விரதத்தில் யாரெல்லாம்
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விரதம் இருந்து எம்பெருமான் ஏழுமலையானை வழிபடுகிறார்களோ, நின்ற பெருமாளை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஏழுமலையான் சந்திராஸ்ம தோஷம் நீக்கி பல அரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் எம்பெருமான் திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டு அவருடைய அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.